அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லா நாடுகளிலுமே இந்த கராஜ் சேல்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது தங்களுடைய வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள்லாம் பொது இடத்துல கொண்டு வந்து அவங்க வைப்பாங்க. அது யாருக்காவது தேவைன்னா மக்கள் பொருட்களை கொடுத்தோ அல்லது பணத்தை கொடுத்து அதை வாங்கி கொள்வார்கள். குறிப்பாக பாண்டிச்சேரியில் இந்த சண்டே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நடக்கும். அந்த சண்டே மார்க்கெட் உள்ள போனீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும். பழைய பொருட்கள், புதிய விஷயங்கள், துணி மற்றும் எலக்ட்ரானிக் சாதனம் எல்லாமே கிடைக்கும். அப்படி ஒரு கராஜ் சேல்ல அமெரிக்காவை சார்ந்த ஒரு கணவனும் மனைவியும் போய் ஒரு வெள்ளை கலர் கப்பு ஒன்று பார்க்குறாங்க. அந்த கப்பு விலை கேட்குற நேரத்தில் $3 $250 எவ்வளோ, அந்த $3 கொடுத்துட்டு அந்த வெள்ளை கலர் கப்பை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு அந்த வெள்ளை கலர் கப்பில் அவங்க வீட்டில் உள்ள சாவி அல்லது வீட்டில் உள்ள முக்கியமான ஏதாவது பொருள் அப்படி போட்டு எடுக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்த ஒருத்தவர், இது என்ன இந்த வெள்ளை கலர் கப்பு ஒரு வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு அதை ஆராய்ந்து பார்த்து விட்டு இந்த பழைய பொருட்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்கிற ஒருவரிடத்தில் அந்த வெள்ளை கலர் கப்பை கொடுத்து இது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கண்டுபிடிச்ச நேரத்தில் 900 ஆண்டுகளுக்கு முன்னம் செய்யப்பட்ட ஒரு கப்பு அது. அதாவது சைனாவில் அரச குடும்பத்தில் பயன்படுத்துகிற ஒரு கப்பு அது, வெள்ளை கலர் கப்பு. அது 2 தான் செய்யப்பட்டதான் வரலாற்றில். அதில் ஒன்று பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது, 2வது இவங்க $3 கொடுத்து வாங்கியது. பிறகு அதை ஏலத்தில் விட்ட நேரத்தில் சைனாவில் இருந்த ஒருவர் 25 கோடிக்கு அதை கொடுத்து அதை விலையாக வாங்கி கொண்டாராம். அன்பு மிக்கவர்களை, $3 கொடுத்து வாங்கிய அந்த ஒரு பொருள் 25 கோடிக்கு விலை போனதாக சமீபத்தில் நான் வாசித்தேன். அந்த வித்தவருக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருந்தா என்ன வருத்தப்பட்டிருப்பாருன்னு தெரியல. பல நேரங்களில் நம்முடைய அருகில் இருப்பவர்கள், நம்முடைய உறவுகள் அல்லது நம் மீது அன்பு செய்பவர்களை இப்படித்தான் அவர்களுடைய மதிப்பே தெரியாமல் நம்ம உதாசீனப்படுத்துவோம். அன்பு மிக்கவர்களே, நம்மோடு இருப்பவர்களுடைய மதிப்பை உணர்ந்து அன்பு செய்து மதித்து வாழ இன்றே முடிவெடுப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.